وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, இறைவனுடைய அருளால் இதுவரையும் தஹாரத்தினுடைய பாடங்களை நாம் கண்டு வந்தோம். இப்பொழுது தொழுகையினுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கவிருக்கிறோம். தொழுகை என்பதற்கு அரபி மொழியிலே சொலாத் என்று கூறுவார்கள். சொலாத் என்பதனுடைய பொருள் என்ன? லுகத்தில டிக்ஷனரி பிரகாரம் அகராதியில அர்த்தம் என்னன்னா அத்துஆ, பிரார்த்தனை என்பதுதான் பொருளாகும். அல்லது அத்துஆவு பிகைர், நல்ல பிரார்த்தனை என்பது ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன் தொழுகைக்கு இந்த பிரார்த்தனை என்கின்ற பொருளுள்ள வார்த்தையை பெயராக சூட்ட வேண்டும் என்றால், பெரும்பாலும் அந்த வணக்கத்திலே பிரார்த்தனைகள் நிறையவே இடம் பெற்றிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே தான் அந்த வணக்கத்திற்கு சொலாத், பிரார்த்தனை என்று பெயராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொலாத் என்கின்ற சொல்லுக்கு பிரார்த்தனை என்கின்ற பொருள் உண்டு என்பதை ஒரு திருமறை வசனம் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. இறைவன் கூறினான், சொல்லி அலைஹிம், நபி அவர்களே, அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்ன சொலாத்தக்க சக்கனுல் லஹும், நீங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை புரிவது அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார். சொல்லி அலைஹிம் என்பது உதுஉ லஹும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதுதான். ஆகவே சொலாத் என்பதற்கு துஆ என்பதுதான் லுகத்தினுடைய பொருளாகும். ஷரீஅத்திலே சொலாத் என்பதனுடைய பொருள் அக்வாலுன் வ அஃஆலுன் மக்சூஸா, ஒரு குறிப்பிட்ட சொல்லுகளுக்கும் செயல்களுக்கும் வைக்கப்பட்ட வார்த்தை. அந்த செயல்களும் சொற்களும் ஒரு வணக்கத்தை குறிக்கிறது. அந்த வணக்கம் தக்பீரை கொண்டு ஆரம்பம் பெறும், சலாமை கொண்டு நிறைவு பெறும். அப்படிப்பட்ட ஒரு வணக்கம். இதை சில கிதாபுகளிலே அர்கானுன் மக்சூசா என்றும் கூறுவார்கள். இதுதான், அதாவது ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டு இருக்க முடியாதல்லவா, அதனால் ஷார்ட்டாக குறிப்பிட்ட ருக்குன்கள் உள்ள வணக்கம். அதாவது கியாம், ருக்கு, சஜிதா, தஷஹுது, இவைகளெல்லாம் சேர்ந்த ஒரு வணக்கம் என்பதற்குத்தான் அவ்வாறு கூறுவார்கள். இந்த தொழுகை என்பது கட்டாய கடமை. இதை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு வலியுறுத்துகிறது. இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டினான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன் ஹுனஃபாஅ, அவர்கள் இஹ்லாஸோடு அல்லாஹ்வை வணங்குவதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். வயுகீமுஸ் ஸலாத்த, இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவதற்கும் பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வசனம் தொழுகை கடமை என்பதை நமக்கு அறிவிக்கிறது. அதே போன்று இறைவன் இன்னொரு இடத்திலே சொன்னான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள். இறைவன் இன்னொரு இடத்திலே சொன்னான், இன்ன ஸலாத்த கானத் அலல் மூமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட வணக்கமாக இருக்கிறது. இன்னும் பல்வேறு வசனங்கள் உண்டு. ஆனாலும் சுருக்கத்திற்காக, எடுத்துக்காட்டாக சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்லி தந்தேன். அதே போன்று ஹதீஸும் அறிவிக்கிறது தொழுகை கடமை என்று. கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்பது 5 காரியங்களின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் இல்லை என்று சாட்சி பகர்வது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள் என்றும் சாட்சி கூறுவது.
இன்னும் தொழுகையை நிலைநாட்டுவது. இதுதான் இப்ப நமக்கு பயந்து இந்த அதீத கூறியதுடைய நோக்கம். தொழுகையை நிலைநாட்டுவது இஸ்லாத்தின் ஒரு அங்கம், அதுவும் கடமை என்பதுதான். அது அந்த ஹதீது தொடர்கிறது. வீத்தாய் ஜக்கா, ஜக்காத்து கொடுப்பது, சௌமி ரமலான், ரமலான் மாதத்திலே நோன்பு நோற்பது, வஹஜ்ஜில் பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, சபீலுக்கு சக்தி பெற்றவர் இறைவனுடைய இல்லம் சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே சபீல் என்ற பொதுவாக பாதி என்று கூறுவோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபீல் என்கின்ற இந்த சொல்லுக்கு விளக்கம் அளிக்கிறார்கள். அஸ்ஸாது வர்ராஹிலா, பயண வசதி, பண வசதி, இந்த ரெண்டும் இருந்தால் கடமை. இதைத்தான் இறைவன் சபீல் என்று சொல்லி காட்டுகிறார். இதன் அடிப்படையிலே தொழுகை என்பது கட்டாயம் என்பதையே நாம் தெரிந்து கொள்கிறோம். அதே போன்று ஒரு பிரபல்யமான ஹதீஸ் இருக்கிறது, நாமெல்லாம் தெரிந்த ஒன்றுதான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனித வடிவத்திலே வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக அமர்ந்து கொண்டு 3 கேள்விகளை, பிரதான கேள்விகளை கேட்கிறார்கள் அல்லவா. மல் ஈமான், மல் இஸ்லாம், மல் இஹ்சான் என்று கேட்டார்கள் அல்லவா. அதிலே ஒரு கேள்வி மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்பது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாத. இங்கதான் இதை பாயிண்ட். அப்ப கலிமா சொல்லிடணும், அடுத்து தொழுகையை நிலைநாட்டணும். இதுதான் இஸ்லாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியிலேயே முஸ்லிமிலேயே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஆதாரங்களின் அடிப்படையிலே தான் தொழுகை என்பது மிக பிரதானமான கடமை முஸ்லிம்களுக்கு என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இந்த தொழுகை எப்போது கடமையாக்கப்பட்டது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்தபோது ஹிஜ்ரத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பாக கடமையாக்கப்பட்டது. அதாவது மிஅராஜுடைய இரவில் தான் கடமையாக்கப்பட்டது. மிஅராஜுடைய இரவில் கடமையாக்கப்பட்டது என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இதிலே கருத்து வேறுபாடு என்பது கிடையாது. ஆனால் இந்த மிஅராஜுடைய நிகழ்வு எப்போது நடந்தது, அதிலே கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஹிஜ்ரத்துக்கு சில வருடங்களுக்கு முன்பு என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்திற்கு முன்பாக என்று கூறுபவர்களும் இருக்கிறார்கள். அதுதான் சஹீஹானது. ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்திற்கு முன்பாகத்தான் இந்த பயணம் நடந்தது என்பது சரியானது. எந்த மாதம் நடந்தது, எந்த நாளிலே நடந்தது, அதுவும் கூட பல்வேறு கருத்துக்கள் உண்டு. அதிலே அஸ்ஸஹான கவுல் இப்னுல் ஹஜருல் அஸ்கலானி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் சொல்கின்ற கருத்து என்னவென்றால், ரஜபு மாதம் பிறை 27 அன்றுதான் இந்த மேராஜுடைய நிகழ்வு நடந்தது என்பதுதான். அகில உலகம் தழுவிய அளவிற்கு வருடந்தோறும் இந்த தினத்தை தான் மேராஜுடைய தினமாக முஸ்லிம்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள், எல்லா அரபு நாடுகள் உள்பட. ஆகவே இதுதான் மஷஹூரான கவுல் என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த தொழுகை யாருக்கு கடமை என்று கேட்டால், ஒவ்வொரு ஆக்கில் பாலிகுக்கும் கடமை. பாலிக் என்றால் நமக்கு தெரியும். பாலிக் என்று சொன்னதில் இருந்து சகீருக்கு இது கடமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். பாலிக் என்ற பருவம் அடைந்தவர், பருவம் அடைந்தவருக்குத்தான் கடமை. இப்ப சகீர் சிறுவருக்கு கடமை இல்லை. அதே போன்று ஆக்கில், ஆக்கில் என்றால் இந்த மஜ்னூன் அல்லாதவர், மஜ்னூனுக்கு கடமை கிடையாது. அவர் பாலிகாவே இருந்தாலும் கூட கடமை கிடையாது. அதே போல இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ளலாம், தூய்மையாகவும் இருக்க வேண்டும், தாஹிர். ஆகவேதான் ஹைலு நிலையிலே உள்ள பெண்கள், நிஃபாஸ் நிலையிலே உள்ள பெண்கள், இவர்களுக்கு தொழுகை கடமையே கிடையாது. காரணம் அவர்கள் தஹாரத்திலே இல்லை என்பதால் தான். இது ஃபர்லு ஐன். ஃபர்லு ஐன் என்றால் என்ன? ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையிலே கடமையாகும். ஒருவர் செய்வது இவருக்கு ஈடாகாது, அவரவர் செய்ய வேண்டும். அதுதான் ஃபர்லு ஐன். ஃபர்லு கிஃபாயா என்ற எல்லோருக்கும் கடமை, ஒருவர் நிறைவேற்றினாலே போதும், மற்றவருடைய கடமையெல்லாம் நீங்கிவிடும். ஆனால் நன்மை செய்தவருக்குத்தான். உதாரணத்திற்கு ஜனாசா தொழுகை என்று வைத்துக் கொள்ளலாம். இது ஃபர்லு கிஃபாயா, எல்லோருக்கும் கடமைதான். ஆனால் ஒருவர் நிறைவேற்றினால் மற்றவருடைய கடமையெல்லாம் நீங்கிவிடும்.
மற்றவர்கள் குற்றவாளி ஆக மாட்டார்கள். ஒரு ஊரிலே ஒரு மையத் எல்லோருக்கும் கடமை. ஆனால் அந்த ஊரிலே சிலர் தான் தொழுதார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்களின் கடமை நீங்கிவிட்டது, தொழாதவர்களின் கடமை நீங்கிவிட்டது. காரணம் இது ஃபர்து கிஃபாயா. ஆனால் நன்மை தொழுதவர்களுக்குத்தான் கிடைக்கும். ஆனால் ஃபர்து ஐன் என்பது அப்படி இல்லை, ஒவ்வொருவருக்கும் கடமை. அவர்தான் தொழுது விட்டாரே, நான் ஏன் தொழ வேண்டும் என்றெல்லாம் இதிலே சொல்ல முடியாது. காரணம் தனிப்பட்ட முறையிலே இது கடமை, ஃபர்து ஐன். ஆனாலும் கூட பாலிகக்குத்தான் இது கடமை என்றிருந்தாலும் கூட சிறுவர்களை தொழுமாறு நாம் ஏவ வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்து விட்டால் தொழுமாறு கட்டளை இடுங்கள். 10 வயதை அடைந்த பின்னரும் தொழாமல் இருந்தால் அடித்து தொழ வையுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், முரு சுபியானக்கும் பிஸ்ஸலாத்தி லிஸபிஇ சினீன். உங்கள் குழந்தைகள் 7 வயது அடைந்து விட்டால் தொழுமாறு கட்டளை இடுங்கள். முரு கட்டளை இடுங்கள். வல்ரிபு அலைஹா லிஅஷ்ரி சினீன். இந்த தொழுகவில்லை என்றால் அதற்காக 10 வயதை அடைந்த பிறகு நீங்கள் அடித்து தொழ வையுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மேலும் படுக்கையிலே அவர்களை இந்த 10 வயது அடைந்த பின்னால் பிரித்து விடுங்கள் என்றும் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதிலே, திர்மிதியிலே, அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இங்கே அடிக்க வேண்டும் என்பது சரிதான். அந்த அடி எப்படி இருக்க வேண்டும்? கையால் அடிக்க வேண்டும், குச்சியால் அடிக்க கூடாது. காரணம் அவர்களுக்கு கடமை கிடையாது. ஆனாலும் சிறு வயதிலே இருந்து அவர்களுக்கு பயிற்சி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடித்தாவது தொழ வையுங்கள் என்கிறார்கள். பருவம் அடையவில்லை, இபாதத் கடமை இல்லை, ஆனா அடித்து தொழ வையுங்கள் என்கிறார்கள். ஏன்? அந்த பயிற்சி என்பது, பழக்கம் என்பது அந்த வயதிலேயே தொடர வேண்டும் என்பதுதான். ஆகவே அடிப்பதற்கு அனுமதி உண்டு, கையால் அடிக்க வேண்டுமே தவிர குச்சியால், கம்பால் இவைகளெல்லாம் நாம் அடிக்க கூடாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரி, மிஅராஜுடைய இரவிலேதான் கடமையானது. எந்த நேரத்திலிருந்து கடமையானது? ஃபஜ்ரிலிருந்து தான் கடமையானது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவின் போதுதானே இஸ்ராவுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். இறைவன் அந்த இரவில் தானே கடமையாக்கினான். ஆகவே கடமை என்பது சுபுஹ் தொழுகையிலிருந்து ஆரம்பித்து விடுகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக தொழுத தொழுகை தொஹர் ஆகும். கடமை ஃபஜ்ர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னாலே, விண்ணுலகத்திலிருந்து இந்த மண்ணுலகம் வந்ததற்கு பின்னாலே சுபுஹை தொழவில்லை. காரணம், தொழுகை கடமையானது, எப்படி தொழ வேண்டும் என்பதை இறைவன் சொல்லவில்லை. அடுத்த நாள் காலையில் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொழுகையின் விளக்கத்தை இறைவன் இவ்வாறு உங்களுக்கு சொல்ல சொன்னான் என்று சொல்லி வருகிறார். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹரிலிருந்து தான் தொழுகையை தொடங்குகிறார்கள். தொழுகை ஆரம்பம் சுபஹை கடமை. ஆனால் தொழுத தொழுகை முதலாவது லுஹர் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். இன்னொன்று, ஒரு கேள்வி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுடைய இரவில் தான் தொழுகை கடமையானது. ஆனால் அந்த இரவிலே பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்னாலே, விண்ணுலக பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பாக பைத்துல் மக்திஸிலே ஒன்று கூடினார்கள் எல்லா நபிமார்கள் எல்லாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று தொழுகையை நடத்தினார்கள். தொழுகையை பின்புதானே கடமையாக போகிறது. எப்படி அவர்கள் அங்கே தொழுதார்கள்? எந்த தொழுகையை தொழுதார்கள்? இதற்கு முன்பு நபிமார்களுக்கு தொழுகை கடமையாகத்தானே இருந்தது. அதன் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். இப்பொழுது இறைவன் நமக்கு கற்று தந்திருக்கிறானே தொழுகை முறை, அப்படி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் தொழும் போது எவ்வாறு என்னை பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் தொழுங்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் என்று சொன்னார்களே, இந்த முறையில் அல்ல. இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கும் தொழுகை உண்டு. அவர்கள் எந்த அமைப்பிலே தொழுதார்களோ அதே வடிவத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தொழுதார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையானால் தொழுகைதான் கடமை இல்லையே, எந்த தொழுகை தொழுதார்கள் என்று கேள்வி வரும். இதற்கு முன்பு இருந்த அந்த தொழுகையின் அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
அடுத்ததாக, இந்த தொழுகை என்பது கடமை. எத்தனை நேரம் தொழுவது கடமை? ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமையாகும். இந்த 5 நேரம் அல்லாதது கடமையா? கடமை இல்லை. ஆனால் கடமையாகும் நேர்ச்சை செய்வதன் மூலமாக. ஒருவர் ஒரு காரியத்தின் அடிப்படையிலே நேர்ச்சை செய்தார், எனக்கு இந்த காரியம் நடந்து விட்டால் ஒரு 100 ரக்காத்து தொழுகிறேன் என்று நேர்ச்சை செய்தார், நடந்து விட்டது. இப்பொழுது 100 ரக்காத்து இவர் கடமையாகும். 5 நேர தொழுகை மட்டும்தான் கடமையாக இருந்தது. ஆனால் இவர் நேர்ச்சை செய்து இதை தனக்கு கடமையாக்கி கொண்டார். இந்த 5 நேரம் அல்லாமல் ஒரு தொழுகை கட்டாயம் என்று இருக்கிறது ஹனபி மதுஹபில் மட்டும். அது என்ன? வித்திரு வாஜிபு என்பதுதான். மற்ற மதுஹபுகளில் எல்லாம் வித்திரு சுன்னத்து தான். 5 நேர தொழுகை கட்டாயம், நேர்ச்சை செய்துவிட்டால் அதுவும் கட்டாயம். வித்திரு சுன்னத். ஆனால் ஹனபி மதுஹபில் வித்திரும் கடமை. சரி, 5 நேர தொழுகை ஒரு நாளைக்கு கடமை என்று கூறுகிறோமே, காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவித்ததுதான். எப்படி என்றால், ஒரு கிராமத்து தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து, நான் என்னென்ன வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வணக்கமா சொல்லி தருகிறார். அதில் முதலாவதாக தொழுகையை சொன்னார்கள். நீங்கள் ஒரு நாளைக்கு 5 தடவைகள் தொழ வேண்டும் என்றார்கள். இப்பொழுது அவர் கேட்கிறார், ஹல் அலைய கைருஹா? யா ரசூலல்லாஹ், 5 நேர தொழுகை தொழ வேண்டும் என்றீர்களே, இது அல்லாமல் வேறு ஏதாவது தொழுகை என் மீது கடமையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா, கடமை இல்லை. இல்லா அன் தத்தவ்வஅ, ஆனால் நீங்கள் உபரியாக வணங்குகின்ற வணக்கத்தை தவிர. இது புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸ் நமக்கு தெரிகிறது 5 நேரம் தான் கடமை. இது அல்லாமல் தொழுவது என்பதெல்லாம் நஃபிலான வணக்கங்களில் போய் சேரும் என்பதையே நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமன் நாட்டிற்கு தனது பிரதிநிதியாக, தூதராக அனுப்பி வைக்கிறார்கள். போகின்ற போது பல்வேறு விவரங்களை சொல்கிறார்கள். அதிலே ஒன்றுதான், அஹ்பிருஹும், முஆத் அவர்களே, நீங்கள் யமன் நாட்டிற்கு செல்கிறீர்கள், அந்த மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ், ஃபரல அலைஹிம், அவர்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான், ஹம்ஸ ஸலவாத்தின், 5 நேர தொழுகைகளை, ஃபீ குல்லி யௌமின் வ லைலத்தின், ஒரு நாள் முழுவதும், இரவு பகல், ஒரு நாள் முழுவதற்கும் 5 நேர தொழுகைகளை கடமையாக்கி இருக்கிறான் என்பதை யமன் நாட்டு மக்களுக்கு நீங்கள் கூறுங்கள் முஆத் அவர்களே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அனுப்புகிறார்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இதன் அடிப்படையிலே தான் நாம் கூறுகிறோம் 5 நேர தொழுகைகள் மட்டுமே கடமை. இதிலே உலக முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஏகோபித்து இருக்கிறார்கள், ஒரு சிலரை தவிர. ஒரு சிலர் இருக்கிறார்கள் 3 வக்து தான் கடமை, அவங்க எல்லாம் குர்ஆனை பின்பற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு எடுக்க தேவையில்லை. இது முஸ்லிம்கள், உலகம் தெளிவழுக்கு முஸ்லிம்கள் அத்தனை பேரும் இதில் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு 5 நேர தொழுகை கடமை என்பது நான் ஏற்கனவே சொன்னேன். இது அல்லாமல் வித்திரும் வாஜிப் ஹனபி மதுஹபிலே. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள் 5 தான், அதற்கு மேலே தொழுவது தத்தவ்வு என்று சொல்லிவிட்டார்களே. அப்படி இருக்கின்ற போது ஏன் இந்த வித்திரையும் வாஜிப் என்று கூற வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கும் ஹதீஸ் தான் ஆதாரம். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் வித்ரு வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், வித்ரு தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம் ஆகும். பஸ்ஸாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தபரானி கபீரிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் முஅஜமுல் கபீர் தபரானி இமாம் அவர்களுக்குரியது. அந்த தபரானி இமாம் அவர்கள் கபீரிலே இதை பதிவு செய்திருக்கிறார்கள். வித்ரு என்பது எல்லா முஸ்லிம்களுக்கும் கடமை என்பது. அதே போன்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக இறைவன், அது ஜாதக்கும் ஸலாத்தன், உங்களுக்கு ஒரு தொழுகையை அதிகமாக்கி தந்திருக்கிறான். அந்த 5 நேர தொழுகை இருக்கிறது அல்லவா, அதை விட ஒரு தொழுகையை அதிகமாக்கி தந்திருக்கிறான். ஃபஸல்லூஹா, அந்த தொழுகையையும் நீங்கள் தொழுங்கள். அது ஃபீமா பைனல் இஷாஇ இலா ஸலாத்திஸ் சுப்ஹி, அது இஷா தொழுகையிலிருந்து சுபு தொழுகின்ற வரைக்கும், அதாவது வித்ருடைய நேரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்.
இஷா தொழுகைக்கு பிறகு சுபஹுடைய நேரம் வருகின்ற வரைக்கும் அல்வித்தர் அல்வித்தர் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுதான் வித்திரு தொழுகை என்றார்கள். இதுவும் தபரானியிலே வருகிறது. முஅஜ்ஜமுல் கபீரிலே தபரானி இமாம் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படை இன்னொரு ஹதீஸும் இருக்கிறது, அதையும் சொல்லி காட்டுகிறேன். இன்னல்லாஹ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நிச்சயமாக இறைவன் இன்னல்லாஹ கத் ஸாதக்கும் ஸலாத்தன், ஒரு தொழுகை உங்களுக்கு அதிகமாக எடுத்து தந்திருக்கிறான். 5 நேரம் இருக்கிறது, அதை விடவும் அதிகமாகவும் ஒன்று இருக்கிறது என்று கூறிவிட்டு அமரனா பில் வித்திரி, வித்திரி தொழுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார்கள். சஹாபா பெருமக்கள் சொல்லி காட்டுகிறார்கள். தாரகுத்னியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ்களின் அடிப்படையிலே தான் ஹனபி இமாம் கூறுகிறார்கள், இந்த வித்ரு தொழுகை என்பது கட்டாயமான ஒன்றாகும். 5 நேர தொழுகை ஃபர்து, இது வாஜிப். ஆனால் ஒன்றை நினைவிலே கொள்ள வேண்டும், 5 என்று தெளிவாக நஸ் இருக்கின்ற போது இன்னொன்றை எப்படி கூட்டுவது என்று நாம் யோசிக்க தேவையில்லை. காரணம், இது ஃபர்து என்று சொல்லவில்லை, வாஜிப் என்ற நிலையில் தான் வைக்கிறார்கள். ஏன்னா இதுவும் கட்டாயம் என்கின்ற அறிவிக்கிற ஹதீதுகள் வந்துள்ளதால் அதனுடைய தரத்திலே வாஜிப் என்ற தரத்திலே வைக்கிறார்கள். அடுத்து, ஒருவர் தொழுகையை விடுகிறான். கடமை என்பதை நாம் புரிந்து கொண்டு விட்டோம் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையிலே. ஒருவர் தொழுகை விடுகிறார். அந்த விடுவதிலே 2 வகை இருக்கிறது. தொழுகையெல்லாம் கடமை இல்லைங்க, நான் தொழமாட்டேங்க என்று மறுத்து விடுவது ஒரு வகை. தொழுகை கடமைதான் என்று ஏற்றுக்கொண்டிருப்பார். ஆனால் அவளுடைய அலட்சியத்தின் காரணத்தினாலே, பொடுபோக்கின் காரணத்தினாலே, கவனக்குறைவின் காரணம் இருப்பார், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பார். ஆனால் தொழுகை கடமை என்பதை ஏற்றுக்கொண்டிருப்பார். இப்படி 2 வகையாக இருக்கிறார்கள் தொழுகை விடக்கூடியவர்கள். இந்த தாரிக்கு ஸலாத்துக்கு என்ன சட்டம்? தொழுகை விடக்கூடியவருக்கு அது ஷாஃபி மதுஹபாக இருந்தாலும் ஹனபி மதுஹபாக இருந்தாலும் ஒரு விஷயத்திலே ஒன்றுபடுகிறார்கள். என்னவென்றால், ஒருவர் தொழுகையை மறுத்து விட்டால், எனக்கு தொழுகை எல்லாம் கடமை இல்லை என்று மறுத்து அதை விட்டால் அவர் முர்த்தத்தாகி விடுவார், காஃபிர் ஆகி விடுவார். நமக்கு தெரியும் முர்த்தத்துக்கு என்ன சட்டம் என்பது நமக்கு தெரியும். ஒருவர் முர்த்தத்தாகி விட்டால், அவர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவருக்கு குளிப்பாட்டப்படாது, அவருக்கு கவனிடப்படாது, கபரிலே கபிரிஸ்தானிலே நல்லடக்கம் செய்யப்படாது, அவர்கள் தொழுகையும் வைக்கப்படாது. காபிர் மாதிரிதான். ஒரு முர்த்ததா விட்டால் அவர் காபிர். இந்த நிலைதான். காரணம் என்ன? ஏன் இந்த அளவுக்கு தொழுகையை மறுப்பவருக்கு மார்க்கம் தண்டனை கொடுக்கிறது என்றால், அவர் தெளிவான நஸ்ஸை மறுக்கிறார், கத்இய்யத்தான தலீலை மறுக்கிறார். தலீல் 2 வகை, கத்இ வன்னி. வன்னியத்தான தலீல் தான் பிரச்சனை இல்லை. வன்னி என்றால் இஹ்திமாலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் கத்இ வன்னி என்றால் என்ன அர்த்தம்? தலீலுன் கத்இ என்றால் அதற்கு தாவீல் செய்ய இஹ்திமாலுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிப்பட்ட தலீலா இருந்தா தலீலுன் கத்இ, சொன்னதை அப்படியே செய்யணும். இல்ல அப்படிங்க இதுக்கு விளக்கம், இப்படிங்க விளக்கம் சொல்ல முடியாது. அதான் தலீலுன் கத்இ. தலீலுன் வன்னி என்றால் அது இஹ்திமாலுக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு கருத்து இருக்கும், இல்ல இந்த பொருள் கொள்ளலாம், அப்படியும் பொருள் கொள்ளலாம் என்கின்ற நிலையில் இருந்தால் தலீலுல் வன்னி. இந்த தலீலுல் வன்னியை ஒருவன் மறுத்து விட்டால் அவன் முர்த்ததாக மாட்டான். ஆனால் தலீலுன் கத்இயை மறுத்தால் அவன் காபிராகி போவான். இது தலீல் கத்இ என்ன? இறைவன் குர்ஆனிலே சொன்னான் அல்லவா, வக்துல் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்குகளை நீங்கள் கொண்டு விட வேண்டியதான். உங்களுக்கு எதிராக அவர் நடக்கின்ற போது, உங்களுக்கு எதிராக ஒரு போர் தொடுக்கின்ற போது, உங்களை அழிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்ற போது, உங்களை மார்க்கத்தை அழிக்க வேண்டும் நினைக்கின்ற போது அவர்களை கொண்டு விடலாம். மார்க்கம் அனுமதிக்கிறது. வழிய போய் ஒருவரை கொள்வதல்ல, அது மார்க்கம் விரும்பாது. ஆனா தற்காப்புக்காக சண்டைகளெல்லாம் கொள்ளவும் செய்யலாம். போர் என்றாலே அப்படித்தானே அர்த்தம். இப்ப இது சொல்லிவிட்டு இறைவன் கூறுகிறான், முஷ்ரிக்களை கொள்ளும் சொல்லிவிட்டு ஃபைன் தாபு, ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள்
தௌபா செய்து விட்டால், தங்களுடைய தவறுகளுக்காக, தங்களுடைய பிழைகளுக்காக மனம் வருந்தி திருந்தி அவர்கள் தௌபா செய்து வகாமுஸ்ஸலா தொழுகையை நிலைநாட்டினால், ஆத்து ஜக்கா இன்னும் அவர்கள் ஜக்காத்தையும் கொடுத்தால், ஃபஹல்லு சபீலஹும் அவர்களை அவர்கள் வழியிலே நீங்கள் விட்டு விடுங்கள் என்கிறான் இறைவன். முஷ்ரிக்குகளுக்கு என்ன சட்டம் என்று சொல்லிவிட்டு அதிலிருந்து மீண்டு வருவது என்று சொல்லுகின்ற போது தௌபா என்கிறான். அடுத்து தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள். இந்த நிலைக்கு வந்துவிட்டு அவர்களை விட்டு விடுங்கள் என்கிறானே இறைவன். அப்படியானால் தொழுகை விடுவது அது இல்லை என்று மறுப்பது அந்த குஃப்ரின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பது தெளிவாக தெரியுது. முஷ்ரிக்குங்கிற ஒரு சட்டம். முஷ்ரிக் நீங்க வரீங்களா, தொழுவுங்கிறான். இப்ப தொழுகை இல்லை என்றால் அவர் முஷ்ரிக்குள் நிலையில தான் இருப்பாரு இந்த வசனத்தின் பிரகாரம். ஆகவேதான் இந்த வசனத்தின் மூலம் ஒருவர் தொழுகையை மறுத்தால் அவர் காஃபிராகி போய்விடுவார் என்பது தெளிவாக தெரிகிறது. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உமிர்து நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், அன் உகாத்திலன் நாச மக்களோடு போர் செய்வதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன், ஹத்தா யஷ்ஹது அவர்கள் சாட்சி சொல்கின்றவரை. சில காரியங்களை சொல்றாங்க செல்லதாசம் அடுத்து, இந்தந்த காரியங்களை எல்லாம் அவங்க செய்யாம இருந்தா அவர்களோடு போர் தொடுக்க வேண்டும் என்று நான் கட்டளை இடப்பட்டுள்ளேன் அப்படிங்கிறாங்க. என்னென்ன காரியங்களை அவங்க செஞ்சு ஆகணும், இல்லைன்னா போருதான். அது என்னென்ன? முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு இறைவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று சாட்சி கூறுவது. அடுத்து அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக இருக்கிறார்கள் என்று சாட்சி பகர்வது ஒண்ணு. அடுத்து வயுகீமுஸ் ஸலாத்த தொழுகையை நிலைநாட்டுவது. அடுத்து வயூத்து ஜக்காத்த ஜக்காத்தையும் கொடுப்பது. இவைகளை செய்துவிட்டால் பிரச்சனை இல்லை. இதை செய்யவில்லையானால் அவர்களோடு போர் தொடுக்க நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அவர்கள் இதை செய்துவிட்டால், அது மூணு என்னென்ன பாயிண்ட், அதான் களிமா சொல்றது, தொழுகிறது, ஜக்காத்து கொடுக்கிறது. இதை செய்துவிட்டால் ஃபக்கத் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும் அவர்கள் தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாத்துக் கொண்டு விட்டார்கள். அப்ப அவர்களோடு போர் இல்லை என்பது பொருளாகும். ஆனா எல்லாம் ஹக்கல் இஸ்லாம், இஸ்லாத்துல ஹக்கை கொண்டே தவிர அது ஒண்ணு. ஏன்னா இஸ்லாத்துல ஒரு ஆள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் கொண்டுட்டான்னு வைங்களேன், இப்ப யாரு காத்துல அவரு கொலை செய்யத்தானே படுவாரு. இல்ல நான் களிமா சொல்லிட்டு தொழுவுறேன், ஜக்காத்து கொடுக்குறேன், அதனால என்ன ஒண்ணு செய்யணும்னு சொல்ல முடியுமா? அது ஹக்கல் இஸ்லாம். அதே போல அம்வாலஹும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் பொருளையும் பாதுகாத்து கொண்டு விட்டார். சில விஷயங்களுக்கு கஃபாரா இருக்குது. இந்த தப்பு பண்ணிட்டா நீங்க இத்தனை பேருக்கு உணவு கொடுக்கணும், இல்ல தர்மம் செய்யணும்ன்றலாம். அப்ப காசு செலவழிச்சுதான் ஆகணும். இல்லையே, நான் தான் களிமா சொல்லிட்டோமே, தொழுதுட்டோமே, அதே போல ஜக்காத் கொடுத்துட்டோமே, எங்க பொருள்லாம் பாதுகாப்பா இருக்குது, நாங்க ஏன் கஃபாரா சொல்லக்கூடாது? அது ஹக்குல் இஸ்லாம். ஹக்குல் இஸ்லாமை கொண்டு இந்த ரெண்டுக்கும் நிறைவேற வேண்டியது நிறைவேறும். இப்படி இல்லாமல் ஹக்குல் இஸ்லாம் இல்லையானால் அவருடைய பொருளுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆபத்தும் இல்லை, அவருடைய உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஆபத்தும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்குஸ் ஸலா என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒரு அடியாருக்கும் குஃபுருக்கும் மத்தியிலே இருக்கிற வித்தியாசம் தருக்கு ஸலா தொழுகை விடுவதுதான் என்றார்கள். இப்ப இதுவெல்லாம் தெரிகிறது. தொழுகையை மறுத்து விட்டால் அவன் காபிராகி போவான். இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் இமாம்கள், ஷாஃபி மதஹபை சார்ந்த இமாம்களும் ஹனஃபி மதஹபை சார்ந்த இமாம்களும் கூறுகிறார்கள், மறுத்தவன் அவன் தலீல கத்திய மறுக்கிறான், அப்ப அவன் முர்த்தது தான். முர்த்தது என்று நாம் ஏன் கூறுகிறோம்? அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டான் குர்ஆனிலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள், இல்லையான போர் தொடுப்பேன் என்கிறார்கள். வித்தியாசமே தொழுகைதான் என்கிறார்கள். குஃபருக்கும் ஈமானுக்கும் மத்தியில் வித்தியாசமே தொழுகைதான் என்கிறார்கள். அப்படி மறுத்தவன் சும்மா விடுறான், அவனுக்கு இதல்ல. இந்த தர்க்கு ஸலாத்துங்கிறது அது இதுல பொதுவா தான் இருக்குது. ஒரு அடியாருக்கும் அதே போல குஃபருக்கும் மத்தியில் இருக்கிற வித்தியாசம் தர்க்கு ஸலாத் பொதுவா தான் இருக்கு. அப்போ ஒரு ஆளு அலட்சியத்தினால தொழாம இருக்கிறாரு, அவர் முர்த்தது காஃபிர்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடாது.
காரணம் என்ன, இங்கே நாம் அந்த முன்கூட்டிய அந்த ஹதீஸ்கள் அடிப்படையிலே இங்கே நாம் தவில் செய்யணும். என்னென்றால் தர்க்கு ஸலாத் என்றால் ஜாஹிதன், மறுத்த நிலையில் தொழுகை விடுவது, அப்படி நம்ம தவில் செய்யணும். அப்ப இதுவெல்லாம் தெளிவாக அறிவிக்கிறது. தொழுகையை மறுத்து விட்டால் காஃபிர் தான். சரிங்க, அடுத்து வாங்க. மறுக்கலை, ஆனா தொழாம இருக்கலாம். இவனை என்ன செய்யறது? இங்கே ஷாபி மதுஹபிலும் ஹனபி மதுஹபிலும் வித்தியாசம் இருக்கிறது. ஷாபி இமாம் கூறுகிறார்கள், தொழுகை ஏற்றுக்கொண்டு தொழாமல் இருந்தால் அவன் ஃபாசிக், குற்றவாளி. அவனிடம் சொல்ல வேண்டும், நீ செய்த தவறுக்கு தௌபா செய்து விடு, அடுத்த தொழுகை தொழுது விடு நீ செய்ததற்காக என்று சொல்ல வேண்டும். அதெல்லாம் நான் தௌபா செய்ய மாட்டேங்கிறான், தொழுகையை ஏற்றுக்கொள்கிறான் கடமை என்று தொழாமல் இருக்கிறான். நீ தௌபா செய் உன்னுடைய குற்றத்திற்காக, தொழுகையை விட்ட குற்றத்திற்காக என்று சொன்னால் அது நான் தௌபா செய்ய மாட்டேன் நான் வைங்க. இப்ப ஷாபிமா கூறுகிறார்கள், அவன் கொல்லப்பட வேண்டும் என்கிறார். ஆனால் கொல்லப்படுவதில் வித்தியாசம் இருக்கிறது. ஹத்தன், ஹத்தாகத்தான், லா குஃப்ரன், குஃப்ராக அல்ல என்று ஷாபிமா சொல்றாங்க. ஹத்துக்கும் குஃப்ருக்கும் வித்தியாசம் இருக்குதுல்ல. முர்த்தத்தாயித்தான், அவன் கொல்லப்படுறான்னு சொன்னா குஃப்ரு. ஒரு முஸ்லிம் சில கட்டங்களில் அந்நப்சு பின் நப்சு என்கின்ற வகையிலே ஒரு முஸ்லிமை கொண்டுட்டாரு, அது யாரு காத்திலோ அவரை கொலை செய்யப்படணும் அல்லவா? இந்த நேரத்தில் அந்த முஸ்லிம் கொலை செய்யப்படுவது ஹத்தன் லா குஃப்ரன். காத்தில் அல் முஸ்லிமுல் காத்திலு லைசபி காஃபிர் பல் ஹுவ ஃபாசிக். காத்திலான அந்த முஸ்லிம் என்பவர் காஃபிராக மாட்டார், ஆனா முஸ்லிம் தான், கொல்லப்படுகிறார், ஹத்தாக குஃப்ராக அல்ல. அது போன்றுதான் தாலிக்கு ஸலாத்தும், தொழுகையை கடமை என்று ஏற்றுக்கொள்கிறார், தொழாமல் இருக்கிறார், தப்பு குற்றம், தௌபா செஞ்சுட்டு அடுத்த வேலை தொழுங்கன்னா அதுவும் நான் மாட்டேன்றாரு, அப்ப கத்தல் செய்யப்பட வேண்டியதுதான். ஆனால் ஹத்தாக ஏன் இப்படி ஒரு விளக்கம் சொல்லணும்? ஹத்தாக குஃப்ராக அல்லன்னு ஏன் சொல்லணும் தெரியுமா? இந்த தொழுகை விட்டவர் ஏற்றுக்கொண்டு தொழுகை விட்டார்ல, அவர் கத்தல் செய்யப்பட்டவர் அல்லவா? அதற்கு பிறகு அவருடைய நிலை என்ன? குளிப்பாட்டலாமா, கவனிடலாமா, தொழுகை நடத்தலாமா, முஸ்லிம் கபூரில் நல்லடக்கம் செய்யலாமா என்று கேள்வி வருதுல. செய்யலாம். ஏன்? ஹத்தாகத்தானே அவர் கத்தல் செய்யப்பட்டார், குஃப்ராக அல்லவே. ஆகவே அவர் குளிப்பாட்டப்பட வேண்டும், கவனிடப்பட வேண்டும், தொழுகை நடத்தப்பட வேண்டும், முஸ்லிம் கபூரிஸ்தான்லே நல்லடக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அவர் ஹத்தாகத்தான் கத்தல் செய்யப்படுகிறார். புரிந்ததல்லவா? அப்போ எந்த அளவிற்கு தொழுகை விடுவது என்பது மிகப்பெரிய குற்றம் என்பதை இதில் நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, ஹனபி இமாம் என்ன கூறுகிறார்கள்? அதாவது மறுக்கவில்லை தொழுகையை, ஆனால் தொழாமல் இருக்கிறார். ஷாஃபி இமாம் என்ன கூறுகிறார்கள்? கண்டுகொண்டோம். ஹனபி இமாம் என்ன கூறுகிறார்கள் என்றால் அவர் கொல்லப்படக்கூடாது. ஏங்க கொல்லணும்? மற்ற ருக்குன்லாம் இருக்கிறது அல்லவா இஸ்லாத்துல, இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜெல்லாம் இருக்கிறது. ஒரு ஆளு நோன்பு நோக்க கடமைன்னு ஏற்றுக்கொள்றாரு, நோன்பு வைக்கல, அவர் கத்தல் செய்யப்படுவாரா? இல்ல. அதே போல ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்றாரு, செய்யாம இருக்கிறார், கடமை இருந்தும். ஜக்காத்தும் அப்படிதான், கடமையா இருக்குது, கடமை ஒப்புக்கொள்றாரு, கொடுக்காம இருக்கிறாரு, அவர் கத்தல் செய்யப்படுவாரா? இல்ல. தொழுகை அப்படிதானே. அதனால அவரை கத்தல் செய்யப்படக்கூடாது. அதே நேரத்தில் அவர் சிறைபிடிக்கப்படலாம் தேவைப்பட்டால். ஏன்னா மார்க்கத்தை அலட்சியப்படுத்துகிறார் அல்லவா, பகிரங்கமாக இருக்கிற வணக்கம். ஆனால் இந்த நோன்பு, ஜக்காத் எல்லாம் எல்லோருக்கும் கடமை என்பதல்ல, அவரவர் வசதி இருந்தால்தான். ஆனா தொழுகை என்பது அப்படி அல்ல, எல்லோருக்கும் கடமை அல்லவா, பகிரங்கமான வணக்கம் அல்லவா. இவர் அலட்சியப்படுத்திக் கொண்டிருந்தால், ஆகவே அவர் தேவைப்பட்டால் அவர் கைது செய்யப்படலாம், அவருக்கு அடியும் கொடுக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனால் அவர் கத்ல் செய்யப்படக்கூடாது என்பதை ஹனபி இமாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எந்த அளவுக்கு அவருக்கு அடி கொடுக்கலாம்? அந்த ஹனபி மதபடி சில இமாம்கள், எல்லோரும் அல்ல, ரத்தம் கசிகிற அளவுக்கு கூட அடிக்கலாம் என்கிறார்கள். சில இமாம்கள் தான். பொதுவா அடிக்கலாம் என்பது ஒன்று, சில ரத்தம் கசியக்கூடிய காரணம் என்ன? அந்த எச்சரிக்கை விடுப்பதற்காக என்கின்ற விளக்கத்தையும் தருகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.